ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் PK World. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு லைட் எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த லைட்டெல்லாம் செய்கிறது ஒரு பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா, இது அப்படி நார்மலான ஒரு லைட் கிடையாது. இதில் USB கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த USB கனெக்டிவிட்டி இருக்கிறது தான் பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளால் இந்த லைட்டை எந்த ஒரு USB போர்ட்டில் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ இந்த ஒரு சார்ஜரில் கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஆனால் லைட் ஆன் ஆகாது. ஏன்னா இங்கே ஏற்கனவே இன்னொரு வெளிச்சம் இருக்குது. அதாவது இன்னொரு லைட் ஆனாக இருக்குது. நம்ம அந்த வெளிச்சத்தை கவர் பண்ணோன்னா நம்மளோட இந்த லைட் ஆன் ஆகும். பார்த்தீங்களா? அதே வெளிச்சம் வந்துருச்சுன்னா இந்த லைட் ஆஃப் ஆயிரும். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் ரூமில் உள்ள லைட் ஆஃப் பண்ணேன்னா நம்ம செஞ்ச இந்த லைட் ஆன் ஆயிரும். அதே ரூமில் வெளிச்சம் வந்துருச்சுன்னா இந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதாவது இது ஒரு ஆட்டோமேட்டிக் நைட் லைட் ஓர் ஸ்மார்ட் லைட். இந்த மாதிரி ஒரு லைட் எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க மேக்கிங்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவையான கம்போனன்ட் ஒரு BC547 டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டரில் மொத்தம் 3 லெக் இருக்கும். கலெக்டர், பேஸ், எமிட்டர்னு 3 லெக் இருக்கும். இதில் உள்ள எமிட்டர் லெக் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு சைடுக்கு பெண்ட் பண்ணிக்குவோம். அடுத்து ஒரு 3 வாட் LED ஒன்று எடுத்து எல்இடியோட பாசிட்டிவில் நம்ம இப்போ பெண்ட் பண்ண டிரான்சிஸ்டரோட எமிட்டர் லெக்கை இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்குவோம். அடுத்து நமக்கு தேவையான கம்போனன்ட்ங்கிறது ஒரு LDR. இந்த LDRக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பொலாரிட்டியெல்லாம் கிடையாது. ஸோ இந்த LDR எடுத்து ஒரு லெக்கை டிரான்சிஸ்டரோட பேஸ் லெக்கில் ஸ்க்ரீனில் தெரிய மாதிரி சால்டர் பண்ணிக்குவோம். சால்டர் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு லெக்கை எல்இடியோட நெகட்டிவில் சால்டர் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட் நான் எல்இடியோட நெகட்டிவ்க்கு இந்த லெக்கை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் சால்டர் பண்ணுறேன். அடுத்து ஒரு 4.7K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்குவோம். இந்த ரெசிஸ்டரை டிரான்சிஸ்டரோட பேஸ் அண்ட் கலெக்டர் லெக்கில் ஸ்க்ரீனில் தெரிய மாதிரி சால்டர் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு நான் பேஸ் லெக்கில் சால்டர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் டிரான்சிஸ்டரோட பேஸ் லெக்கில் சால்டர் பண்ணிட்டேன். அடுத்து இந்த கலெக்டர் லெக்லையும் சால்டர் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு 2 லெக்கையும் சால்டரிங் பண்ணுறதுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ சால்டர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், சால்டர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு USB கனெக்டர் தான் நமக்கு தேவைப்படும். நான் ஒரு பழைய சார்ஜர்லேருந்து இந்த கனெக்டரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த USB கனெக்டரோட நெகட்டிவ் வயரை எல்இடியோட நெகட்டிவ் கூட இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்குவோம். அடுத்து இந்த USB கனெக்டரோட பாசிட்டிவை டிரான்சிஸ்டரோட கலெக்டர் கூட இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், சால்டர் பண்ணியாச்சு. சர்க்யூட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு லைட்டோட பாடி தான் நமக்கு தேவைப்படும். நான் இந்த லைட்டை ஏற்கனவே ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே உள்ள போர்டை ரிமூவ் பண்ணிட்டு கீழே உள்ள போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு போர்ஷனை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது மாதிரி ஒரு லைட்டோட பாடி ஒன்று ரெடி பண்ணிட்டு இந்த டாப் போர்ஷனை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். இதை டாப் போர்ஷனில் நம்ம ரெடி பண்ண இந்த சர்க்யூட்டை இன்சர்ட் பண்ணணும். நம்ம சால்டர் பண்ண கம்பவுண்ட்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகிடாமல் பொறுமையாக அந்த சர்க்யூட்டை இந்த லைட்டோட அப்பர் போர்ஷனில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்குவோம். எல்லா கம்பவுண்ட்ஸையும் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிருக்கூடாது. இந்த LDRம் USB வெளில வர மாதிரி ஃபிட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச லைட்டோட கீழே உள்ள போர்ஷனை ஸ்க்ரீனில் தெரிய மாதிரி லைட் கூட ஃபிட் பண்ணிக்குவோம். இப்போவும் இந்த USBயும் LDRம் வெளியில் வர்ற மாதிரி தான் ஃபிட் பண்ணணும். அவ்வளோதான், லைட்டை இருந்த மாதிரியே பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த LDRம் USBயும் வெளில இருக்குது. இனி இந்த LDRை லைட்டோட அப்பர் போர்ஷனுக்கு ஸ்க்ரீனில் தெரிய மாதிரி இது மாதிரி பெண்ட் பண்ணிக்குவோம். வெளிச்சத்தை பர்ஃபெக்டாக டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி அப்பர் சைடில் பெண்ட் பண்ணிக்கிறோம். இதை பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த கேப்பில் எல்லாத்துலேயும் ஒரு க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூவை ஃபில் பண்ணிக்குவோம். சப்போஸ் உங்கள்கிட்ட க்ளூவெல்லாம் இல்லைன்னா ஒரு MCயில் யூஸ் பண்ணி கூட இந்த கேப் எல்லாத்தையும் நம்மளால் ஃபில் பண்ணிக்க முடியும். நான் இப்போ இங்கே ஒரு க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட ஸ்மார்ட் லைட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த USBயும் LDRம் வெளில வர மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த லைட் நம்மளால் ஈஸியாக ஒரு சார்ஜரில் கனெக்ட் பண்ணியே யூஸ் பண்ணிக்க முடியும். வாங்க செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு சார்ஜரில் நம்ம ரெடி பண்ண இந்த லைட்டை கனெக்ட் பண்ணிக்குவோம். கனெக்ட் பண்ணிட்டு இந்த சுவிட்சை ஆன் பண்ணேன்னா இந்த லைட் ஆன் ஆகாது. அஃப்கோர்ஸ் இங்கே மேலே ஒரு லைட் ஆனாக இருக்குது, அதாவது வெளிச்சம் இருக்குது. இப்போ நான் அந்த லைட்டை ஆஃப் பண்ணேன்னா நம்ம ரெடி பண்ண இந்த லைட் ஆன் ஆகும். பார்த்தீங்களா? அது திரும்ப அந்த லைட் ஆன் பண்ணேன்னா நம்ம ரெடி பண்ண லைட் ஆஃப் ஆயிரும். இந்த LDR கவர் ஆகிற பொறுத்து தான் இந்த லைட் ஒர்க் ஆகுது. அதாவது இருட்டாகல இந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும், வெளிச்சம் வந்தோடனே இந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாகவே வெறும் 35 ரூபா செலவில் நம்மளோட ஆட்டோமேட்டிக் நைட் லைட் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.